மேல் ஃபார் ஈச் அதர் மனுஷங்களுக்கு மட்டும்தாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நான் கொடுத்தா இந்த இட்லிக்கோ இந்த தண்ணி தக்காளி சட்னிக்கு தாங்க கொடுப்பேன். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இருந்து போட்டிங்கன்னா நல்லா சவச்சவன்னு இருக்கும். காஷ்மீர் மிளகாய் இல்லாததுனால நான் நார்மல் மிளகாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு அதுக்கிடையிலேயே 6 தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அவங்களையும் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு எல்லாம் கொதித்து நல்லா வருவாங்க பாருங்கள். நல்லா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எண்ணெய் பிரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு இவங்க தாங்க அல்டிமேட்டே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஏன்னா திக்காகிடும் மாவு ஊற்றும் போது குழம்பு. அவ்வளோதான். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மனுஷங்களுக்கு தான் மேல் ஃபார் ஈச் அதர் கொடுப்பாங்க.